எல்லாம் நேரம்ப்பா. இறந்த மரத்துல ரோஜா பூத்து இருக்குது. காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. மலரு 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 சரிகம பதனி பாடு. என்னிடம் சங்கதி என்னன்னு கூற. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் உங்க முதலாளியோட மனைவி, நீங்க எங்களுக்கு கீழே வேலை செய்யற மேனேஜர். ஏய் மலரு, கம்பெனியில நீ எனக்கு கீழே கிளர்க்கா வேலை செஞ்சவதானா? இப்ப பெரிய இடத்துல வாக்குப்பட்டுட்டா நீ என்ன பெரிய இவளா? பார், அவ இவன் பேசுன மரியாதை கெட்டு போயிரும். அடுத்தவன் சுமக்க வேண்டியதா நீ சுமக்கிற, உனக்கு என்ன மரியாதை? இது எங்க குடும்ப விஷயம், நீ யார் இத பத்தி பேச? உங்க குடும்ப நாத்தன்னா ஊரே நாடுதே. ஆபீஸ்ல நீ விழுவிழுன்னு இருக்கிறத பார்த்து அந்த சூர்யா உன் மேல மயங்கிட்டான். பைரவிக்கு குழந்தை இல்லாத காரணமா கேட்டு உன்னை கட்டிக்கிட்டான். கேட்டா அந்த பைரவியோட உடம்புல கோளாறுன்னு கதை சொல்றான். ஆமா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சூர்யாவுக்கு தான் கோளாறுங்கிற மாதிரி சொன்னாங்க. டாக்டர் அவரு ஃப்ரெண்டுங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏமா, இதெல்லாம் நான் சொல்லலமா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப புரியுது நீ யார் சொல்லி இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறன்னு. எனக்கு நல்லாவே புரியுது. இங்க பார், என் புருஷன் சுத்தமான ஆம்பளை, உன்ன மாதிரி பொட்டச்சு பின்னாடி சுத்துற பொட்ட பையன் கிடையாது ஏன் சூர்யா. நான் பொட்ட பையன் தாண்டி. ஏண்டி, ஆபீஸ்ல 1000 பேர் வேலை செய்யறாங்க, அதுல ஒரு 4 பேராவது உன்னை அவுத்து பார்த்திருக்க மாட்டான். நிஜமாவே உன் வயிற்றுல வளர குழந்தைக்கு சூர்யாதான் அப்பனா, இல்ல வேற எவங்கிட்டயாவது கடனா வாங்கிட்டு வந்துட்டியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் உதைக்கிறானா? வயிற்றுக்குள்ள இருக்கிற திருட்டு பையன் ஊர் மேல போறீங்கள, அப்படி தாண்டி உதைப்பான். பாரு, போயிருங்க இருந்து. அவர் வந்தாரு உன்னை உயிரோடயே விட மாட்டாரு, உன்னை கொன்னே போட்டுருவாரு. வரட்டும், கொல்லட்டும். பைரவி மேடம் என் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு பயலுக்கு நான் பயப்பட மாட்டேன். பைரவி மேடம் வந்த பிறகுதான் 1 மடங்கா இருந்த சொத்து 10 மடங்காச்சு. இந்த சொத்து பூரா பைரவி மேடத்தோடது. பைரவி மேடம் உன்ன மாதிரி எவங்கிட்டயோ புள்ளைய வாங்கிட்டு வரல, கோடி கோடியா பணத்தோட தான் வந்தாங்க. நீ ஏன் இவ்வளவு சட்டம் பேசுனா அவங்க எவ்வளவு சட்டம் பேசுவாங்க? தெரியும், எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். நீ முதல்ல வீட்டை விட்டு போ. போற மலரு, போற. போறதுக்குள்ள நீ புள்ள பெக்கிற ரகசியத்தை இந்த ஊருக்கே சொல்லிட்டு போறேன்.
நம்ம முதலாளி சூர்யாவுக்கு உடம்புல கோளாறாமாண்டா. சும்மா பைரவிக்கு தானே பொய்யா சொல்லிட்டாங்கடா. ஓ அப்போ எப்படின்னு கேக்குறியா? டேய் அது நம்ம கம்பெனில யாரோ ஒருத்தர் கொடுத்த கிஃப்டாமாடா. டேய் ரகு, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் SMS அனுப்பிரு. மலரே மலரே சரிகம பதனி பாடு. மலர நீ என் நெஞ்சு மேல கை வச்சதுக்கு பதிலா ஏன் ஏன் அடே இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் குழந்தை அவுட். அதுக்கப்புறம் நீயும் அவுட். கடவுளே, இந்த குழந்தைய அழிக்கணும்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. எது வந்தாலும் சரி, என் குழந்தைய நான் நல்லபடியா பெத்து கொடுப்பேன்.